கிருஷ்ணர் வெசஸ் சகுனி. மகாபாரதத்துல குருச்சேத்திர போருக்கு பின்னாடி சொர்க்கத்தை அடையறதுக்காக அவங்களுக்குரிய பாகத்தை வச்சிருக்காங்க பஞ்சபாண்டவர்கள். அப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு, முதல்ல யாருக்கு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தர்மர் சொல்றாரு, முதல்ல எல்லாருக்கும் பெரியவரான பீஷ்மருக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, முதல்ல சகுனிக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே பீமன்ல இருந்து சகாதேவன் வரைக்கும் எல்லாருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கண்ணா உங்களுக்கு ஆச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க? பீஷ்மரோட சகுனி அப்படி எந்த வகையில சிறந்தவர் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பழி வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி சகுனியோட கண்ணு முன்னாடியே அவரோட மொத்த குடும்பமும் அழிஞ்சது. அதுக்கு பழி வாங்க தான் சகுனி இத்தனை வேலையும் செஞ்சான். அந்த வகையில பார்க்கும்போது எல்லாரோட சகுனி ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அப்புறம் சகாதேவன் கேக்குறாரு, கிருஷ்ணா நீங்க சொன்னா நாங்க செய்யாம இருக்க மாட்டோம், நாங்க செய்யறோம். ஆனா இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அது என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் ஒருத்த மட்டும் தான் அடுத்து நான் என்ன செய்வேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அனுதினமும் என்னையே நினைச்சிட்டு இருந்தான். அது பக்தியா இல்லனா கூட என்னையே நினைச்சிட்டு இருந்ததனால அவனும் என் பக்தன் தான். அவன் உயிரோடு இருக்கும் வரை தான் அவனுக்கு என்னால எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் அவனுக்கு முதல் பாகத்தை வச்சு பெருமைப்படுத்தினேன். என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியம் அல்ல, என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம். ஒருத்தரான ஆட்கொள்ள அது போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. உங்களோட பக்தி உண்மையா இருந்தா கடவுள் நிச்சயம் உங்க கூட இருப்பார்.